திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 18 பாயிரம் பகுதி 17. ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தின் பாயிர பகுதியில் கடவுள் வணக்கத்தில் அடுத்ததாக இடம்பெறும் திருப்பாடலில் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் எம்பிரான் சண்டேஸ்வர நாயனாரை வணங்கி அதோடு மற்றைய அனைத்து நாயன்மார்களையும் சிவன் அடியார்களின் திருவடிகளையும் வணங்குவதாக துதியினை அமைக்கின்றார். அந்த திருப்பாடல் பின்வருமாறு: தந்தை தாளொடும் பிறவித் தாள் எறிந்து நிறுத்தர் இரு தாளைச் சேர்ந்த மைந்தர் தாள் வேதநெறி சைவநெறி பக்தி நெறி வழாது வாய் மெய் சிந்தைதான் அரணடிக்கே செலுத்தினராய் சிவானுபவச் செல்வராகி பந்தமான் தொடக்கு அறுத்த திருத்தொண்டர் தாள் பரவி பணிதல் செய்வாம் என்பது திருப்பாடல். தந்தை தாளொடும் பிறவித் தாள் எறிந்து நிறுத்தர் இரு தாளைச் சேர்ந்த மைந்தர் தாள் என்பது சண்டேஸ்வர நாயனாரின் திருத்தாள்களை திருவடிகளை குறிக்கின்றது. தந்தை தாள் என்றால் தனது பிதாவின் தாள் கால்களை சண்டேஸ்வர நாயனார் துண்டித்தார். அதோடு மட்டுமல்ல, பிறவியினது தாளையும் துண்டித்தார். இங்கே தாள் என்பது வேர் என்று அர்த்தமாகின்றது. எனவே பிறவியின் வேரையும் அறுத்தார். அப்படிப்பட்ட எம்பிரான் சண்டேஸ்வர நாயனார் தனது பிதாவின் தாளை எறிந்து பிறவித் தாளையும் எறிந்து நிருத்தரான சிவபெருமானின் திருத்தாள்களை அடைந்தவர் ஸ்ரீ சண்டேஸ்வர நாயனார். அவருடைய திருவடிகளை நாம் துதித்து வணங்குவாம் என்பது இங்கே பொருள். தந்தை தாளினை துண்டித்த பெரும் பாதகமே சிவபுண்ணியமாய் பெரும் பேறு அதனை தந்தது. அரண் அடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும். பரன் அடிக்கு அன்பில்லாதார் புண்ணியம் பாவமாகும். வரமுடை தக்கன் செய்த வேள்வி தீமையாகி நரரினில் பாலன் செய்த பாதகம் நன்மையாய்த்தே என்பது சிவஞான சித்தியார் திருவிருத்தம். தக்ஷன் செய்த பெரிய யாகம் அது புண்ணிய செயல்தான் என்றாலும் சிவபெருமானின் திருவடிக்கு அன்பு இல்லாமல் அவரை நிந்தித்து செய்யப்பட்ட அந்த யாகம் அது புண்ணிய செயலாக இருந்தாலும் அது பாதகமாக முடிந்தது. மானுடர்களிலே மானுடராய் திரு அவதாரம் செய்த சண்டீச நாயனார் செய்த தன் தகப்பனார் மற்றும் வேதியர் என்ற இரு தன்மைகளிலிருந்த எச்சதத்தனினுடைய கால்களை துண்டித்த அந்த செயல் அது உலகத்தவர்களின் பார்வைக்கு பாவமாக இருந்தாலும் சிவபெருமானின் திருவடிக்கு அன்பு பூண்டு செய்யப்பட்டது. எனவே அது புண்ணியமாய் முடிந்தது. தக்ஷன் மானுடரை விட உயர்ந்த தேவர்களில் ஒருவனாக, தேவர்களிலும் மேலானவனாக, பிரஜாபதியாக இருந்தவர். அவர் செய்த யாகம் பெரும் புண்ணிய காரியம். ஆனால் அதில் விளைந்ததோ பாதகம். ஏனென்றால் அது சிவபெருமானின் திருவடிக்கு அன்பு இல்லாமல் செய்ததனால் அவ்வாறு ஆனது. சண்டீஸ்வர நாயனாரோ மனிதர்களில் ஒருவராக திரு அவதாரம் செய்தவர். அவர் செய்ததோ தந்தையை தண்டித்த மகாபாதகம். ஆனால் அதனால் விசார சர்மர் என்ற நாயனாருக்கு கிடைத்ததோ சண்டீசர் என்ற பதம். ஏனென்றால் சண்டீஸ்வர நாயனார் சிவபெருமான் திருவடிக்கு அன்பு பூண்டு செய்ததால் அதன் பலன் அவ்வாறாக அமைந்தது. எனவே எந்த செயலாக இருந்தாலும் சிவபெருமானை நோக்கிச் செய்யும் திருவடி பூஜையே சிவபுண்ணியம். சிவபெருமானது திருவடியை மறந்து செய்யும் அறங்களெல்லாம் வீணாக முடியும் என்று அமைகின்றது. இனி இதே திருப்பாடலில் வேத நெறியில் நின்றவர்கள், சைவ நெறியில் நின்றவர்கள், பக்தி நெறியில் நின்றவர்கள் இந்த நெறிகளிலே வலுவாது நின்று மனம் வாக்கு காயம் என்ற இந்த மூன்றினாலும் சிவபெருமானுக்கு அன்பு செய்து அதன் காரணமாக சிவானுபவச் செல்வர்களாகி எளிதில் அறுக்க முடியாத ஆணவமல தொடக்கினை அறுத்த எல்லா சிவனடியார்களின் திருவடிகளையும் நாம் துதித்து வணங்குவாம் என்று இந்த திருப்பாடலின் 2வது பகுதி அமைகின்றது. இனி அடுத்ததாக 23வது திருப்பாடலாக முதல் நூல் வழி என்ற கருத்து அமைகின்ற திருப்பாடல், அதாவது திருவிளையாடல் புராணம் என்ற
இந்த புராணத்திற்கு முதல் நூலாக மூல நூலாக இருந்தது எது என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார். அண்ணல் பால் தெளிந்த நந்தி அடிகள் பால் சனற்குமாரன் உள்நிறை அன்பின் ஆய்ந்து வியாதனுக்கு உணர்த்த அந்த புண்ணிய முனிவன் சூதர்க்கு ஓதிய புராணம் மூவாறு எண்ணிய அவற்றுள் காந்தத்து ஈச சங்கிதையின் மாதோ என்பது திருப்பாடல். அண்ணல் பால் தெளிந்த நந்தியடிகள் பால் சனற்குமாரன் உள்நிறை அன்பின் ஆய்ந்து வியாதனுக்கு உணர்த்த. சிவபெருமானிடத்து ஐயன் திரிபர ஆராய்ந்து தெளிந்த நந்திதேவர் சிவபெருமானிடம் நந்திதேவர் உபதேசமாக பெற்றவை புராணங்கள். அந்த புராணங்களை நந்திதேவரிடமிருந்து சனத்குமார முனிவர் நந்திதேவரை உள்ளத்தில் நிறைந்த அன்போடு வழிபட்டு ஆராய்ந்து உணர்ந்து கொண்டார். சனத்குமார மாமுனிவரில் அவர் நந்தியம்பெருமானிடம் தாம் கற்ற புராணங்களை வியாச முனிவருக்கு போதித்தார். அந்த வியாச முனிவர் தன்னை வழிபட்ட சூத முனிவருக்கு சொல்லி அருளியவை 18 புராணங்கள். அந்த 18 புராணங்களில் ஸ்காந்த மகா புராணத்தில் இருக்கின்ற ஈச சம்ஹிதை என்று போற்றப்படுகின்ற சங்கர சம்ஹிதை, இந்த சங்கர சம்ஹிதையில்தான் திருவிளையாடல் புராணத்தின் மூலமான ஹாலாஸ்ய மாகாத்மியம் என்ற அப்புண்ணிய திரு வரலாறு அமைந்திருக்கின்றது என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இத்திருவிளையாடல் புராணத்தின் மூல நூல் முதல் நூலை இதுதான் என்று மிக தெளிவாக தெரிவிக்கின்றார். அடுத்த திருப்பாடல் 24வது திருப்பாடல். இந்த நூல் செய்ததற்குரிய காரணத்தை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் 24வது திருப்பாடலில் கூறியருளி அதற்கு அடுத்த 25வது திருப்பாடலில் தாம் இந்த ஹாலாஸ்ய மாகாத்மியத்தை மொழிபெயர்த்த விதத்தையும் அருளுகின்றார். எனவே 24, 25 என்று தொடர்ந்த 2 திருப்பாடல்கள் பின்வருமாறு. அறைந்திடப்பட்டதாகும் ஆலவாய் புகழ்மை அந்தச் சிறந்திடும் வடநூல் தன்னை தென்சொலால் செய்தி என்று இங்கு உறைந்திடும் பெரியோர் கூற கடைபிடித்து உறுதி இந்த பிறந்திடும் பிறப்பில் எய்தப் பெறுதும் என்று உள்ளந்தேரா திருநகர் தீர்த்தம் மூர்த்தி சிறப்பு 3 அந்த மூர்த்தி அருள் விளையாடல் 8 அருச்சனை 1 ஆக வரன்முறை 68 மற்றவை படலமாக விரிமுறை விருத்தச் செய்யுள் வகைமையால் விளம்பலுற்றேன் என்று 2 திருப்பாடல்கள். அதிலே நூல் செய்ததற்கு காரணத்தை முதலிலே அருளுகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர். திரு ஆலவாயின் புகழ்ச்சி சொல்லப்பட்ட வடமொழி ஸ்காந்த மகாபுராணத்தின் சங்கர சம்ஹிதையில் இருக்கின்ற ஹாலாஸ்ய மாகாத்மியம் என்ற அந்த வடநூலை சிறப்பாக அமைந்த அந்த வடநூலை தென்மொழியான தமிழிலே செய்வாய் என்று இத்தலமாகிய மதுரையில் ஸ்ரீ ஹாலாஸ்ய க்ஷேத்திரத்தில் வசிக்கின்ற பெரியோர்கள் சிவன் அடியார்களெல்லாம் விரும்பிச் சொல்ல அதனை உறுதியாக கொண்டு ஆன்ம லாபத்தை இந்த பிறப்பிலேயே அடையப் பெறுவோம் என்று மனம் தெளிந்து திருவிளையாடல் புராணம் என்று போற்றப்படுகின்ற இந்த நூலை செய்கின்றேன் என்று கூறுகின்ற ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் தாம் எவ்வாறு மொழிபெயர்த்தோம் என்ற செய்தியினையும் குறிப்பிடுகின்றார். திருவிளையாடல் புராணம் என்ற இத்திருப்புராணத்தில் 68 படலங்களாக தாம் இதனை செய்திருக்கின்றோம் என்று அருளுகின்றார். அதில் தல விசேஷம், தீர்த்த விசேஷம், மூர்த்தி விசேஷம் என்று முதலிலே 3 படலங்கள், தல விசேடப்படலம், தீர்த்த விசேடப்படலம், மூர்த்தி விசேடப்படலம் என்று முதலிலே 3 படலங்கள். பின்னர் அந்த மூர்த்தியாகிய எம்பெருமான் சோமசுந்தர பெருமான் ஸ்ரீ சொக்கநாதர் அவர் தமது திருவருளால் செய்தருளிய திருவிளையாடல்கள் மொத்தம் 64. எனவே ஒரு திருவிளையாடலுக்கு ஒரு படலம் என்று 64 படலங்கள். பின்னர் அருச்சனை செயல் என்று அருச்சனை படலம் என்று ஒரு படலம். நிறைவாக இவ்வாறு தல விசேடப்படலம், தீர்த்த விசேடப்படலம், மூர்த்தி விசேடப்படலம் என்று 3 படலங்கள். எம்பெருமான் செய்த திருவிளையாடல்கள் 64க்கும் 64 படலங்கள்.
நிறைவாக அருச்சனை படலம் என்று ஆக 68 படலங்களாக விருத்தச் செய்யுள் என்ற செய்யுள் வகையால் வடமொழி ஹாலாஸ்ய மகாத்மியத்தை மிக விரிவாக விரிநூலாகச் செய்திருக்கின்றேன். விருத்தச் செய்யுள் வகையால் சொல்லத் தொடங்குகின்றேன் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் தாம் செய்த திருவிளையாடல் புராணம் என்ற நூல் வடமொழி ஸ்ரீ ஹாலாஸ்ய மகாத்மியத்தின் விரிநூல் என்றே மிக தெளிவாக அருளுகின்றார். இவ்வாறு அருளிவிட்டு இனி தமிழ் நூல்களுக்கு என்றே இருக்கின்ற அவையடக்கம் என்ற பகுதியையும் அருளுகின்றார். அவையடக்கத்தில் 26, 27, 28, 29 என்று 4 திருப்பாடல்கள் அமைந்திருக்கின்றன. அத்திருப்பாடல்கள் மற்றும் அதன் பொருள் பின்வருமாறு: நாயகன் கவிக்கும் குற்ற நாட்டிய கழகமாந்தர் மேய அத்தலத்தினோர்க்கு என் வெள்ளரி உரையில் குற்றம் ஆயுமார் அரிதன்றேனு நீர் பிரித்து அன்னம் உண்ணும் தூய தீம்பால் போல் கொள்க சுந்தரன் சரிதம் தன்னை. இத்திரு ஆலவாய் என்ற மதுரை திருநகரம் எப்படிப்பட்டது என்றால், முற்றறிவுடைய சர்வஜரான சிவபெருமானின் திருப்பாசுரத்திலும் குற்றம் கூறி நிறுத்திய சங்கப் புலவர்கள் இருக்கின்ற திருத்தலம். சோமசுந்தரக் கடவுள் திருவாய் மலர்ந்தருளிய கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி என்ற திருப்பாசுரத்திற்கு குற்றம் கூறிய சங்கப் புலவர்கள் தங்கிய இந்த மதுரையில் இருக்கின்ற புலவர்கள், அப்படிப்பட்ட பெருமை உடைய புலவர்களுக்கு என்னுடைய சொற்களில் குற்றம் கண்டுபிடித்தல் என்பது அரிது அல்ல, எளிதுதான் என்றாலும், அன்னப்பறவை எப்படி பாலோடு கலந்த நீர் இருக்கும் பொழுது நீரை பிரித்து தூய பசும்பாலை மட்டும் ஏற்றுக்கொள்ளுமோ, அதே போன்று என்னுடைய இந்த நூலில் இருக்கின்ற சொற்குற்றங்களையெல்லாம் ஒழித்துவிட்டு சோமசுந்தரக் கடவுளின் திருச்சரிதமாகிய திருவிளையாடல்களை இப்புலவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவையடக்கமாக கூறுகின்றார். அடுத்த திருப்பாடல்: கவை கொழுந்தழல் நாச்சுவை கண்ட ஊன் இமையோர் சுவைக்க விண் அமிழ்தாயின துளக்கமில் சான்றோர் அவைக்களம் புகுந்து இனியவாய் ஆலவாயுடையார் செவிக்களம் புகுந்து ஏறுவ சிறியனேன் பனுவல். கொழுந்துவிட்டு எரிகின்ற அக்னிதேவன் தன்னுடைய நாவினால் முதலில் சுவைத்த உணவு, அதனை பின்னர் தேவர்கள் உண்பார்கள், இனிய அமுது என்று உண்பார்கள். தேவர்களுக்கு கொடுக்கும் ஆகுதியெல்லாம் அக்னிதேவனே பெற்றுக்கொண்டு தேவர்களிடம் சேர்க்கின்றார் என்பது நம்முடைய வைதிக மரபு. எனவே தேவர்களுக்கு கொடுக்கும் உணவை அக்னிதேவன் தன்னுடைய நாவினால் ஏற்றுக்கொண்டு அதனை தேவர்களுக்கு கொடுக்கின்றார். அந்த உணவை தேவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதே போன்று சிறியவனான நான் செய்த இந்த பணுவல், அது இந்த அவையிலே இருக்கின்ற சான்றோர்களினுடைய செவியிலே புகுந்து, கல்வி அறிவில் சிறியவனாக இருக்கின்ற நான் கூறிய இந்த நூல் அறிவால் நிறைந்த பெரியோர் அவைக்களத்திலே சென்று குற்றம் நீங்கி சுவையுடைய உணவாக பின்னர் திரு ஆலவாயுடைய பெருமானார் ஸ்ரீ சோமசுந்தரக் கடவுளின் திருச்செவியில் சென்று அடையட்டும் என்று பாடுகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர். அவையடக்கமாக இருக்கும் அடுத்த திருப்பாடல்: பாய வாரி உண்டுவர் கெடுந்து உலகெல்லாம் பருக தூய வாக்கிய காரண சொற்பொருள் தெளிந்தோர் ஆய கேள்வியர் துகளறுத்து ஆலவாயுடைய நாயனார்க்கு இனிதாக்குப நலமிலேன் புன்சொல். மேகமானது பரந்த கடல் நீரை உண்டு அந்த நீரில் உள்ள உப்பை கெடுத்து எல்லா உலகங்களிலும் இருப்பவர்கள் நன்றாக பருகுவதற்காக கடல் நீரை எப்படி புனிதமுடையதாகச் செய்து மழையை பொழிகின்றதோ அதே போன்று அந்த மேகம் போன்று இருக்கின்ற பெரியோர்கள் சொல்லியல், பொருளியல் இவைகளையெல்லாம் உணர்ந்த நூல் கேள்வியில் வல்லவர்களான பெரியவர்கள் அந்த கேள்வி நலம் சிறிதும் இல்லாத என்னுடைய புன்சொல்லில் இருக்கின்ற குற்றங்களையெல்லாம் ஒழித்துவிட்டு திரு ஆலவாயை உடைய பெருமானார்க்கு என் சொற்களை இனியதாகச் செய்வார்கள் என்று அவையடக்கம் அருள்கின்றார். அடுத்த திருப்பாடல்: அல்லை ஈதல்லை ஈது என மறைகளும் அண்மை சொல்லினால்
துதித்து இழைக்கும் இச்சுந்தரன் ஆடற்கு எல்லையாகுமோ என் உரை என்செய்கோ இதனைச் சொல்லுவேன் எனும் ஆசை சொல்வழி கேளா. இறைவனான சோமசுந்தரக் கடவுள் சிவபெருமானின் புகழை புகழ்வதற்கு வேதங்களால் கூட இயலாது. வேதங்களெல்லாம் இது அல்ல இது அல்ல, நேத்தி நேத்தி, ந இதி ந இதி, இது அல்ல இது அல்ல என்று அண்மைச் சொற்களால் துதித்து அப்படியும் பெருமானின் புகழை பெருமானை துதிக்க முடியாமல் வருந்துபவைகள் வேதங்கள். ஏகமாகிய பிரம்மம் அத்வைதமாயிருத்தலால் அத்வைதம் என்ற சொல்லுக்கு ந துவைத்தம் என்று வருகின்ற அந்த நகாரம் இன்மை பொருளையும் உணர்த்தாது, மறுதலையாகக் கூறும் பொருளையும் உணர்த்தாது, அது அண்மை பொருளை உணர்த்தும் என்று அத்வைதம் என்பதற்கு ஒன்றாகாமலும் இரண்டாகாமலும் ஒன்றும் இரண்டும் இன்றாகலுமாய் உள்ள அனன்யத்தை விளக்குகின்றது. ஏகம் அத்விதீயம் பிரம்மா என்று அண்மைச் சொல்லால் வேதங்கள் வழுத்துகின்றன. அப்படி துதித்தாலும் இறைவனாரை முழுமையாக துதிக்க முடியாமல் வருந்துகின்றன. ஏனென்றால் இறைவனார் வாக்கு மனாதீதமாய் சிவஞானத்திற்கு கோச்சரமாய் இருப்பதால் வேதங்களாலும் கூறி முடிக்க முடியாத சோமசுந்தரக் கடவுளினுடைய திருவிளையாடலை கூறுவதற்கு என்னுடைய சொல்லால் முடியுமா? அது முடியவே முடியாது. இருந்தாலும் சோமசுந்தரக் கடவுளினுடைய திருவிளையாடலை கூற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன், அதனால் நான் இதை சொல்லத் தொடங்குகின்றேன் என்று அவையடக்கமாக 4 திருப்பாடல்கள் அவையிலே இருக்கின்ற புலவர்களுக்கெல்லாம் தாம் அடங்கி அவையடக்கம் கூறுவதாக அமைகின்ற திருப்பாடல்கள். சிவபெருமானினுடைய கவிதைக்கும் குற்றம் கூறிய சங்கப் புலவர்கள் இருக்கும் தலம் மதுரை. எனவே இங்கிருக்கும் ஏனை புலவர்களால் என்னுடைய கவியில் குற்றம் கூறுதல் என்பது எளிது. அப்படிப்பட்ட வல்லவர்கள் இம்மதுரையிலே இருக்கின்ற புலவர்கள் அவர்களினுடைய அவைக்களத்திலே புகுந்து இருக்கின்ற என்னுடைய இந்த நூல் குற்றம் ஒழிந்து பயன்பட வேண்டும். இப்புலவர்கள் மேன்மக்கள் சான்றோர்களெல்லாம் இதில் இருக்கின்ற குற்றங்களை ஒழித்துவிட்டு இது சோமசுந்தர பெருமானின் திருவிளையாடலை கூறுகின்றது என்ற ஒரு காரணம் பற்றி இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவையடக்கமாக ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார். இவ்வாறு அவையடக்கம் கூறுவது என்பது தமிழ் நூல் மரபிலே இன்றியமையாததாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். இதற்கு அடுத்தபடியாக பாயிரத்தின் நிறைவு திருப்பாடலாக இத்திருவிளையாடல் புராணம் அரங்கேறிய இடம் இது என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருள்கின்றார். அத்திருப்பாடல் பின்வருமாறு: அருகால் பீடத்து உயர் மாலாழி கடைந்த அமுதை அரங்கேற்றும் ஆபோல் அருகால் பேடு இசைப்பாடும் கூடல் மான்மியத்தை அருந்தமிழால் பாடி அருகு ஆல் பீடு உயர் முடியார் சொக்கேசர் சந்நிதியில் அமரர் சூழும் அருகால் பீடத்து இருந்து பரஞ்சோதி முனிவன் அரங்கேற்றினான் என்பது திருப்பாடல். அரங்கேற்றுதல் என்பது சபையிலே உள்ளவர்களுக்கு பொருந்தச் செய்தல் என்று பொருள். இந்நூல் அரங்கேற்றப்பட்ட இடம் என்பது ஆதிசேஷனாகிய சயனத்தில் அரிதுயில் கொண்டருளிய திருமால் பார்க்கடல் கடைந்து அமுதத்தை தேவர்களுக்கு கொடுத்தது போன்று பெட்டை வண்டுகள் தேனுண்டு இசைப்பாடும் சோலை சூழ்ந்த திரு ஆலவாயின் மகத்துவத்தை ஹாலாஸ்ய மான்மியத்தை அரிய தமிழால் மொழிபெயர்த்து அருகம்புல்லை சூடிய சடைமுடி பெருமை பெற்று விளங்கும் திருச்சடைமுடியை உடைய மதுரை திரு ஆலவாய் திருக்கோயில் சொக்கநாதர் சந்நிதியிலே இருக்கின்ற ஆறுகால் பீடத்தில் இருந்து ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அரங்கேற்றினார் என்பது அரங்கேற்றப்பட்ட இடத்தை பற்றி கூறுகின்ற ஒரு செய்யுள். அது பாயிரத்தின் நிறைவிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு பாயிரப் பகுதி நிறைவடைகின்றது. திருவிளையாடல் புராணத்தின் முதல் பகுதியான இந்த பகுதியை சிறப்பு பாயிரம் என்றே உரையாசிரியர் தி.க. சுப்பராய நாயகர் அவர்கள் அருளுகின்றார்கள். சிறப்பு பாயிரம் என்பதற்கு 8 இலக்கணங்கள் இருக்க வேண்டும். அவைகள் ஆக்கியோன் பெயர், நூல் செய்தவரினுடைய பெயர், அது பரஞ்சோதி முனிவர் என்று இங்கே வருகின்றது. நூல் வந்த வழி என்பது கூடல் மான்மியம். எனவே இந்த நூல்
வடமொழி ஸ்காந்த மகாபுராணத்தில் இருக்கின்ற சங்கர சம்ஹிதையில் இருக்கின்ற ஹாலாசிய மகாத்மியத்தை முதல் நூலாக கொண்டு எழுந்தது என்று நூல் வந்த வழி என்ற இந்த இரண்டாவது தகவல் அமைந்திருக்கின்றது. தமிழ் என்பதனால் இது தமிழ் வழங்கும் எல்லையே இந்நூல் வழங்கும் இடம் என்று எல்லை இங்கே கூறப்படுகின்றது. தமிழால் பாடி என்றதனால் திருவிளையாடல் என்னும் நூல் பெயர் இங்கே அமைகின்றது. மான்மியம் என்றதனால் இந்த நூல் கூற வந்த பொருள் அது பெருமான் செய்த திருவிளையாடல் என்பது கூறப்படுகின்றது. அருந்தமிழ் என்றதனால் இந்த நூலை கேட்கப் புகுகின்றவர்களினுடைய யாப்பு அது தமிழ் நூலை முறையாக கற்றவர்களே இந்நூலை கேட்க முடியும் என்ற யாப்பு அமைந்திருக்கின்றது. இந்த நூலை கேட்பதற்குரிய அதிகாரி யார் என்பதும் தமிழை நன்கு கற்றவர்களே அதிகாரிகள் என்பதும் இங்கே பெறப்படுகின்றது. அப்படி இந்த நூலை கேட்பவர்கள் பெறக்கூடிய நூல் பயன் என்பது முன்னே கூறப்பட்டது. அருகால் பீடம் என்றமையால் நூல் அரங்கேற்றிய களம் கூறப்பட்டிருக்கின்றது என்று இந்த பாயிரத்தின் இலக்கணங்கள் 8ம் இங்கே கூறப்பட்டு அமைந்திருக்கின்றன. இவ்வாறு ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தின் முதல் பாகமான காப்புச்செய்யுள் மற்றும் பாயிரம் என்ற பகுதி நிறைவடைகின்றது. இதற்கு அடுத்த பகுதியாக பாண்டி திருநாட்டு படலம் என்ற படலம் அமைந்திருக்கின்றது. தமிழ் காப்பிய மரபு பற்றி நாட்டு படலம், நகரப் படலம் என்று நூலின் துவக்கத்திலே புலவர்கள் பாடுவது மரபாக இருந்து வந்திருக்கின்றது. அந்த வகையில் அடுத்த பகுதியாக பாண்டி திருநாட்டு படலம் என்று பாண்டிய நாட்டின் சிறப்புகளையெல்லாம் கூறுகின்ற படலம் அமைந்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.